ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் செயல்படும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நடைபெற்ற பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே. செங்கோட்டையன். 4500க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி, சேலை, அரிசி உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசியபோது, முதலமைச்சர் மாண்புமிகு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்து பல்வேறு பணிகளை இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறார். அதன் அடிப்படையில் இந்திய நாடே வியக்கத்தக்க அளவிற்கு அம்மாவுடைய அருளால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அரசு பொங்கல் திருநாளில் பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1000 என்ற முறையில் இதுவரையிலும் சரித்திரத்தின் வரலாற்றில் மக்களுக்கு வழங்கப்படுகிற மாபெரும் நிகழ்ச்சி என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ இதுவரையிலும் சர்க்கரை கார்டுகள் இருக்கின்றவர்களுக்கு அதுவரையிலும் பொங்கல் பொருட்கள் வழங்குவதில்லை. இருந்தபோதிலும் 2,01,07,000 பேர்களுக்கு அத்தனை பேருக்கும் வழங்குகிற நிகழ்ச்சி என்பது இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இதற்கான ஆகிற செலவுகள் ஏறத்தாழ 3000 கோடி ரூபாய். அந்த அளவிற்கு அரசு அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழர் திருநாளாக இருக்கின்ற பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக இந்த பணிகளை நிறைவேற்றி இருக்கிறது. நேற்றைய தினம் முதலமைச்சர், துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த பணிகளை அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் இந்த பணிகளை துவங்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்முடைய கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல அம்மாவுடைய ஆட்சியை பொறுத்தவரையிலும் நம்முடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் மிக விரைவில் கல்வித்துறைக்காக ஒரு ஸ்டுடியோ ஒன்றை உருவாக்குவதற்கும் அதே நேரத்தில் கல்வியாளர்கள் அத்தனை பேரும் பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் செல்கின்ற வகையில் ஒரு சேனல் ஒன்றை உருவாக்குவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல நம்முடைய அரசுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எல்லோருக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அரசு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் +1, +2 படிக்கின்ற மாணவர்களும் +2 முடித்துவிட்டு செல்கிற மாணவர் அத்தனை பேருக்கும் மடிக்கணினிகள் வழங்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் பிப்ரவரி மாதத்திலே நம்முடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் துவங்க இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்கின்ற போது சாலை பணிகளாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் வீட்டு வசதித்துறை மூலமாக நடைபெறுகிற நிகழ்ச்சி அனைத்தும் நம்முடைய பகுதியில் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சாலைகளை விரிவுபடுத்துவதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு கோபி நகராட்சிக்கு மட்டும் 51 கோடி ரூபாய் நிதிகள் ஒதுக்கி அந்த பணிகள் விரைவிலே நடைபெற இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுடைய நலன் கருதி வீடற்ற அத்தனை பேருக்கும் தலா ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடுகளை வழங்குகின்ற